10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் +1 எந்த பிரிவை தேர்ந்தெடுக்கலாம் என்பதில் குழப்பங்கள் இருக்கலாம். என்னென்ன பாடப்பிரிவுகள் உள்ளன என்று இனி பார்க்கலாம். கணித அறிவியல், அறிவியல், கணினி அறிவியல், வணிகவியல், கணக்கு பதிவியல், பொறியியல், ஒகேஷனல் எனப்படும் தொழில் பிரிவு என 10ஆம் வகுப்பு முடிக்கும் மாணவர்கள் அடுத்து படிக்க சுமார் 135 பிரிவுகள் இருக்கின்றன. இதில் கணித அறிவியலும் கணினி அறிவியலும் சம அளவு போட்டி நிறைந்ததாக உள்ளன. வணிகவியலுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் நிலையில் முக்கிய பாடங்களை பொறுத்து அந்த பிரிவை தேர்ந்தெடுப்பது வேறுபடுகிறது. ஒகேஷனலில் 50க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருப்பதால் இதில் எந்த பிரிவை தேர்ந்தெடுக்கலாம் என்பதில் மாணவர்கள் தங்கள் ஆர்வத்தை பொறுத்து முடிவெடுக்கலாம். வணிக சார்ந்த படிப்புகளில் அதிக மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. அதேபோல் இந்த ஒகேஷனல் சப்ஜெக்ட் சொல்லப்படும் தொழிற்கல்வி சார்ந்த படிப்புகளில் மாணவர்கள் சேரலாம். ஆனால் அதை படித்துவிட்டு மேற்படிப்புக்கு வருகிற போது குறிப்பாக ஜிஎம்ஆர் போன்ற மோட்டார் மெக்கானிக் போன்ற பிரிவுகள் படித்துவிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற பிஇ கல்லூரிகளுக்கு வரும்போது அது இடஒதுக்கீடு குறைவாக இருக்கிற காரணத்தினால் அவர்களின் படிப்பு ஐடிஐயோ டிப்ளமோவோ சென்று விட வாய்ப்பு இருக்கிறது. எனவே பொதுவாக பொறியியல் துறைக்கு தேர்ந்தெடுக்க ஆசைப்பட்டால் நீங்கள் 11ஆம் வகுப்பிலேயே மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கிற அந்த பாடத்தை தேர்ந்தெடுக்க நல்லது. மற்றபடி அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் கணிதம், வணிகவியல் சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையும். 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் பட்டய படிப்புகளை தேர்ந்தெடுத்து படித்தால் அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. இதில் பெரும்பாலும் பொறியியல் சார்ந்த பிரிவுகளை தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் பட்டய படிப்பிற்கு பிறகு நேரடியாக 2ஆம் ஆண்டு பொறியியல் படிப்பில் சேரலாம் அல்லது பட்டய படிப்பை முடித்தவுடன் பணி வாய்ப்புகளையும் தேர்ந்தெடுக்கலாம். 10ஆம் வகுப்பில் சராசரி மதிப்பெண்ணோடு குறைந்த மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களாக இருந்தால் தயவு செய்து 11ஆம் வகுப்பில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் சேராமல் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்று வராமல் அவர்கள் தொழிற்கல்வியில் ஆர்வம் இருந்தால் 10ஆம் வகுப்போடு அவர்களின் பார்வை பாலிடெக்னிக் கல்லூரிக்கும் சென்றால் நல்லது. பாலிடெக்னிக் 3 ஆண்டுகள் டிப்ளமோ படித்துவிட்டு லேட்டரல் என்ட்ரி மூலமாக மீண்டும் பிஇ வருவதற்கு நல்ல பிரகாசம் வாய்ப்பு இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு குறைந்த மதிப்பெண் எடுத்துவிட்டு +2விலையும் அந்த சயின்ஸ் குரூப் கிடைத்தாலும் அதிக மதிப்பெண் எடுக்க முடியாமல் தடுமாற்றம் தேவையில்லை. எனவே பட்டய படிப்புக்கு என்றைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சராசரி மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு பிறகு பட்டய கல்வி மீண்டும் பிஇ அப்படி வருவது நல்ல வேறு மாற்றுப்பாதையாக இருக்கும். இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி விகிதமும் மாணவர்கள் எடுத்துள்ள மதிப்பெண் விகிதமும் அதிகரித்திருக்கும் நிலையில் மாணவர்கள் தாங்கள் எதிர்காலத்தில் என்னவாக விருப்பப்படுகிறார்கள் என்பதை பொறுத்து பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அபிநயா.